தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சென்னை அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் மகாவிஷ்ணு என்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் பாவம் செய்தவர்கள் தான் ஊனமுற்றவர்களாக பிறக்கின்றார்கள் என்று பேசினார். இதற்கு அந்த பள்ளியில் பணிபுரிந்த ஊனமுற்ற தமிழாசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தார். உடனடியாக கோபத்தில் மகாவிஷ்ணு பேச்சை பாதியில் முடித்துக்கொண்டு கிளம்பினார். இந்த வீடியோக்கள் தமிழகம் முழுவதும் வைரலாகின. வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது மகாவிஷ்ணு கம்பி எண்ணுகிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சர் சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்றை பேசியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அரசு ஆண்கள் பள்ளிக்கூட விழாவில் பேசிய அமைச்சர் காந்தி சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியுள்ளார். ஆண்களாக பிறப்பவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டுள்ளார். முற்பிறவியில் பாவம் செய்தவர்கள்தான் தற்பொழுது ஆண்களாக பிறக்கிறார்கள். புண்ணியம் செய்தவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும் என்று அரசு பள்ளிக்கூட விழாவில் அமைச்சர் பேசிய காணொளி தற்பொழுது வைரலாகி வருகிறது. பாவ புண்ணியம் சம்பந்தமாக அமைச்சரின் சர்ச்சை பேச்சு தமிழக அரசுக்கு, திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பாவ புண்ணியம் பற்றி பேசியதற்காகத்தான் மகாவிஷ்ணு கம்பி எண்ணுகிறார். தற்பொழுது அமைச்சரின் பேச்சும், அமைச்சருடைய பாவ புண்ணியம் சம்பந்தமான பேச்சும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது. இந்த பிரச்சனையை பாஜக கையில் எடுத்துள்ளது. என்ன நடக்கிறது என்று பொறுத்து பார்ப்போம்.